முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக ஆலோசனை. புதிய மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் பணியில் அனைவரும் முனைப்பு காட்ட வேண்டும் என அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அழைப்பு. 2026 ஆண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என திமுக பகல் கனவு காண்பதாக விமர்சனம். ஜெயலலிதா ஸ்டைலில் சிலந்தி கதை கூறிய சசிகலா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து மறைமுக தாக்கு. அந்த நூல் இலையை பிடிச்சு மேலே நோக்கி இவர் போற இலையில ஒரு 3-4 பேர் கூட இருக்காங்க. நம்ம மட்டும்தானே கூப்பிட்டாங்க, நம்ம மட்டும்தானே போகணும், கூட இவங்கெல்லாம் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் உதைத்து தள்ளுறாரு கீழே. எடப்பாடி பழனிசாமிக்கு காவடி தூக்கிக் கொண்டே இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலுடன் அதிமுகவுக்கு மூடுவிழா நடத்தப்படும். அதிமுக நிர்வாகிகளுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எச்சரிக்கை. காவடி தூக்கிக் கொண்டிருந்தால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு அம்மாவின் இயக்கத்தை புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அந்த மாபெரும் இயக்கத்திற்கு பழனிசாமி மூடுவிழா நடத்தப் போகிறார் என்று நான் பலமுறை சொல்லி வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நடிகை அளித்த திருமண மோசடி புகாரில் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன். வரும் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திட்டமிட்டபடி போராட்டம் என ஜாட்கோ ஜியோ அறிவிப்பு. மறியல் போராட்டமாக இல்லாமல் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமாக நடத்த முடிவு தொடரும் என்றும் அது தற்செயல் விடுப்ப அனைவரும் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களிலே காலையிலே ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மறுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் இன்று திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற 12ஆம் வகுப்பு மாணவன் கைது. நண்பர்களுடன் சேர்ந்து அத்துமீறிய போது சத்தமிட்டதால் கழுத்தை அறுத்ததாக கூறப்பட்ட நிலையில் இழிவாக பேசிய ஆத்திரத்தில் மாணவன் தாக்கியதாக காவல்துறை மறுப்பு. கரூர் அருகே பள்ளி மாணவியை காட்டிற்குள் வைத்து கழுத்தை அறுத்த சம்பவத்தில் அவருடைய தாய் நடுக்கத்துடன் பேட்டி. தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்துதான் கழுத்தை அறுத்திருப்பதாக போலீஸ் விளக்க அறிக்கைக்கு மாறாக புகார். போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலைமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுட்டே போனேன், தொலை போகவும் லைட்டை பார்க்க ஒடியாந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன். சொல்லுவாப்பா அப்படின்னு அதனால் வாய் பேச முடியல, சைகை மட்டும் காட்டுச்சு, ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு. பாலியல் துன்புறுத்தல் காரணமாக சிறுமியின் கழுத்து அறுக்கப்படவில்லை என கூறி கையெழுத்து போடுமாறு காவல்துறை நிர்பந்தம். தொலைக்காட்சிகளில் வெளியான செய்தியை பொய்யாக்குவதற்காக அப்பாவி தந்தையை கரூர் போலீசார் மிரட்டியது அம்பலம். போலீஸ் வந்தானது நீங்க செய்தியில தவறான செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்னால அந்த செய்தி அந்த நாளிதழ் மேல கேஸ் போடுறோம், நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கேட்டு வந்து கையெழுத்து கேட்டாங்க. அவங்க எழுதி கையெழுத்து கேட்டாங்க, அதை நான் கையெழுத்து போட முடியாது தாட்டி விட்டோம் சார். போலீஸ் நடவடிக்கை அவங்களுக்கு போலீஸ் நடவடிக்கை அவங்களானது அவங்க ஏன்னா எதிர்ப்பு பார்ட்டிகளுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார்.
கோவில்பட்டியில் கைக்குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். நள்ளிரவில் வீடு புகுந்து கொடூர செயலில் ஈடுபட்ட இருவரில் மற்றொருவனுக்கு காலில் மாவுக்கட்டு. பாலியல் குற்றவாளிகள் மீது துப்பாக்கிச்சூடு போன்ற அதிரடி நடவடிக்கையை இனிமேல் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் எச்சரிக்கை. ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருந்தால்தான் டெஸ்பைட் தட் இந்த மாதிரி ஒரு ஆக்டில் ஈடுபட்டாங்க. பாலியல் குற்றவாளிகள் மீது அதிரடி நடவடிக்கை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் தனியார் நிறுவன ஊழியரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் மேலும் 2 கைது. ஏற்கனவே கைதான சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சன்னி லாய் உடன் தொடர்பில் இருந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் 2 சிக்கினர். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் சொந்த குடும்பத்தில் 5 பேரை கொன்று குவித்த 23 வயது இளைஞன் தன்னுடைய காதலி, சகோதரன், பாட்டி, பெரியப்பா, பெரியம்மாவை சுத்தியலால் அடித்துக் கொன்ற கொடூரம். கடன் தொல்லை பிரச்சனையால் இளைஞரின் சிந்தனைக்கு எட்டிய கொடூரத்தனம். கேரளாவின் திருவனந்தபுரத்தை உலுக்கிய 5 கொலை வழக்கில் போலீசார் அதிர்ச்சி தகவல். அசாமில் தேயிலை தோட்ட தொழில் 200ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஒரே நேரத்தில் 8000 கலைஞர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் வரவேற்பு. பாரம்பரிய இசைக்கருவியை வாசித்து மகிழ்ந்த பிரதமர் மோடி. அசாமில் நடைபெற்ற தேயிலை தோட்ட விழாவில் உற்சாகம். தேயிலை தோட்ட விழாவில் லேசர் ஒளியுடன் இசை நிகழ்ச்சி. அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்த 60 நாடுகளின் பிரதிநிதிகள். அசாமின் கவுஹாத்தியில் சாலை பேரணி நடத்திய பிரதமர் மோடி வழி நெடுங்கிலும் மலர்களை தூவி நடனமாடி வரவேற்ற பாஜகவினர். 32 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் தம்முடன் தொடர்பில் இருப்பதாக பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் பர்தாப் சிங் பாஜ்பா தகவல். காங்கிரஸ் பற்ற வைத்த நெருப்பு காரணமாக பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசுக்கு சிக்கல். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நிதியை மானியமாக மாற்றி உடனடியாக வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடிதம் வாயிலாக வலியுறுத்தல். தெலங்கானாவில் சுரங்கம் இடிந்து விழுந்து சிக்கிக்கொண்ட 8 பேரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை. மீட்பு பணிகளுக்கு 3 முதல் 4 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும் என மாநில அமைச்சர் ஜூப்ளி கிருஷ்ணராவ் தகவல். தலைநகர் டெல்லியில் சாலையில் உருவான திடீர் பள்ளத்தில் கார் விழுந்ததால் பரபரப்பு. சாலை பள்ளத்தை சுற்றிலும் தடுப்புகள் அமைப்பு. ஒடிசா மாநிலத்தில் 45 மாவட்ட நீதிபதிகளுக்கான நேரடி போட்டித் தேர்வில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. குறைந்தபட்சம் 45% மதிப்பெண்களை கூட யாரும் பெறவில்லை என்பதால் அதிர்ச்சி. பஞ்சாப் மாநிலத்தில் 40 டிராவல் ஏஜென்ட்டுகளின் உரிமம் ரத்து. அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக இந்தியர்களை அனுப்பிய விவகாரத்தில் நடவடிக்கை. சென்னையிலிருந்து வந்து மயிலாடுதுறையில் போட்டியிட்ட ஒருவரை எம்பி தேர்தலில் வெற்றி பெற செய்ததாக விமர்சித்த பாமக தலைவர் அன்புமணி. நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார், ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து யாருன்னு கூட தெரியாது. இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே, உங்களுக்கு என்னதான் நாங்கள் செய்யணும்? அப்புறம் சென்னையில் பிறந்து வளர்ந்த தாங்களும் தங்களின் மனைவியும் தருமபுரியில் போட்டியிட்டது சரியா என மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா பதிலடி.
பெண் என்பதாலேயே அபத்தமான குற்றச்சாட்டுகளை இன்னமும் எவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? பாமகவில் யாரும் தொகுதி மாறி போட்டியிடக்கூடாது என்று ஏதேனும் விதி உள்ளதா என கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேள்வி. பதினோரு IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 4 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவு. ஊரக வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் 3300 கோடியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி கடிதம். மத்திய அரசு நிதி விடுவிப்பதில் தாமதம் செய்வதால் ஊதியம் வழங்குவதில் காலதாமதம் என குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ரயில் நிலையங்கள், தபால் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிப்பு. ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக திமுகவினர் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுவர் விளம்பரம் எழுதுவதில் திமுக பாஜகவினரிடையே வாக்குவாதம். சுண்ணாம்பு மூலம் இரு கட்சிகளின் விளம்பரத்தையும் அழித்த நகராட்சி நடவடிக்கை. பெண் பயணிகளின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுகிறதா ரயில்வே துறை? சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற முத்துநகர் விரைவு ரயிலில் பயணிகளுக்கு மத்தியில் முதியவர் மது அருந்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்ல தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள். ஸ்ரீவைகுண்டத்திற்கு பதிலாக ஆழ்வார் திருநகரியில் டிக்கெட் கொடுத்ததால் பேருந்தை சிறைபிடித்து பயணிகள் வாக்குவாதம். மயிலாடுதுறை அரசு உதவி பெறும் பள்ளியில் சத்துணவு சமைக்க தரமற்ற அரிசி பயன்படுத்திய விவகாரம். பூத்து போய் கோடியோட திங்காது சார் இந்த அரிசி. இந்த புளியை தந்தா இந்த 3-4 புளியை இந்த புளியில பாத்தீங்க எல்லாம் வாந்தி எடுத்துருக்கு 3 நாளா. இந்த புளியோளுக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்ததுன்னா யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? அந்த சாப்பாடு நாங்களே. சத்துணவு அமைப்பாளர் தற்காலிகமாக பணி நீக்கம், சமையலர் பணியிட மாற்றம். இந்தியாவை பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் தோற்கடிக்காவிட்டால் வரலாற்றில் தனது பெயர் இடம்பெறாது. ஆளுங்கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய போது பாகிஸ்தான் பிரதமர் வீரவசனம். रात दिन मेहनत करांगे तो एक दिन आएगा कि हिंदुस्तान पिछले छोटे थे। मेरा नाम शहबाज शरीफ नहीं है। ட்ரம்ப் நெருக்கடியால் பாகிஸ்தானுக்கு 1900 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் ரூஸ்வெல்ட் ஹோட்டல் குத்தகை ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது. புலம்பெயர்ந்தவர்களுக்கு உணவு, மருத்துவ சேவை வழங்கி வந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஹோட்டல் வரும் ஜூன் மாதத்துடன் மூடல். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஜெர்மனி புதிய அதிபர் ஃபெட்ரிக் அழைப்பை ஏற்று செல்லும் போது கைது செய்யப்பட வாய்ப்பு. யுக்ரைன் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அஞ்சலி. போப் பிரான்சிஸ் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு வெளியே பாடல் பாடி பிரார்த்தனை. செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்திலும் ஏராளமானோர் திரண்டு வேண்டுதல். சாம்பியன்ஸ் டிராபியில் வளர்ந்து வரும் இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா அசத்தல் சதம்.
வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னேற்றம். சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்தும் பாகிஸ்தான் முதல் அணியாக தொடரை விட்டு வெளியேறியது. நியூசிலாந்து அணியிடம் விழுந்த வங்கதேச அணியின் சாம்பியன் கோப்பை கனவும் தகர்ந்தது. சாம்பியன்ஸ் டிராஃபியில் 2வது வெற்றியை பெறப்போவது யார்? இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை. ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட தங்க நகைகளை மீட்க போராடி வருகிறேன். ஓடும் ரயிலில் காவலரால் பாதிக்கப்பட்ட துணை நடிகை ரேணுகா வேதனை. சாப்பிடாம அதுக்காக வெயிட் பண்ணி அவங்க எடுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வரும், தூங்குவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு எதுவும் தப்பு பண்ணாத நான் என்ன பண்ணேன்? மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் பிரபல பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப். திரிவேணி சங்கமத்தில் குடும்பத்துடன் புனித நீராடி வழிபாடு. நாகை அருகே தேவூர் திரௌபதியம்மன் கோவிலில் மாசி மாத திருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடக்கம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுகளை ஊர்வலமாக சுமந்து சென்று தரிசனம். திருத்தணி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை மூலம் சுமார் 1,60,00,000 ரூபாய் வருவாய். 28 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை குறித்து கோயில் நிர்வாகம் தகவல்.